பேண்ட்டுக்காக ஜெபம் பண்ணி ஃபெய்த்ல வளர்ந்தாச்சு, சட்டைக்காக ஜெபம் பண்ணி அப்படியே ஃபெய்த்ல வளர்ந்தாச்சு, மீன் குழம்பு ஆசைப்பட்டு அப்படி ஒன்னொன்னா ஏசப்பாட்ட கேட்கறது, இதை செய்வீங்களா, இதை செய்வீங்களா? அதுக்கு வழியே இருக்காது. ஆனா அன்னைக்கு அது நடக்கும். உடனே அவர் மேல நம்பிக்கை வரும். ஐயா, எவ்வளவு பெரிய தெய்வம் ஐயா, எனக்காக மீன் குழம்பு கொண்டு வர்றீங்க, எனக்காக சட்டை தச்சுட்டு வர்றீங்க. இப்படி ஒவ்வொன்றுலையா என்ன பெருகும்னா, அந்த ஃபெய்த் எனக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல என் விசுவாசத்தை ஆண்டவர் பெருக பண்ணது ஒரே ஒரு விஷயத்துல தான். அந்த பேஸ்ட் காலியாச்சு பாருங்க. என்னுடைய பைபிள் காலேஜ்ல அந்த பேஸ்ட் காலியாகி, சோப்பெல்லாம் காலியாகி, அன்னைக்கு அழுற குமுறி இன்னை உண்மையா என்ன ஊழியத்திற்குன்னு என்ன அழைச்சிருந்தீங்கன்னா, இன்னையிலிருந்து யார்கிட்டையும் நான் கையேந்தாதது மாதிரி நீங்க வச்சிருங்க, அவ்வளவுதான். எனக்கு பெருசா சாப்பாடு கூட அப்படின்னு நினைக்கல. யார்கிட்டையும் தேவைன்னு நான் போய் நிக்க கூடாது. அப்படியே அழுது முடிக்கிற ஒரு நிமிஷம் கூட ஆகல. தோலை தட்டுறாங்க, உன்னை முன்னாடி கூப்பிடுறாங்கன்றாங்க. 50 ரூபாய் என் கையில வருது. அந்த 50 ரூபாய் வந்த உடனே, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு மேல இப்படி வானத்தை பார்த்து சொல்றேன், நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மாடி படிக்கட்டி ஏறி என் ரூமுக்கு போறேன். பிரதர் எபனேசர்னு ஒரு பிரதர் கூப்பிடுறாரு. பிரதர், நான் யூஸ் பண்ண பேஸ்ட், எண்ணெய், சோப்பு இதெல்லாம் இருக்குது, நீங்க கொஞ்சம் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரின்ற அட்டை பாக்ஸை தூக்கி கையில வைக்கிறாரு. திரும்பி உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா, நான் எந்த பேஸ்ட் கொஞ்சம் கொடுங்கன்னு பிரச்சனைக்கு அழுதேனோ அந்த பேஸ்ட் இவ்வளோ தடி. 3 வருஷம் 3 years 3 வருஷம் பைபிள் காலேஜ்ல பேஸ்டே வாங்க வேண்டியது இல்லாத அளவுக்கு அன்னைக்கு பேஸ்ட். அப்ப நினைச்சேன், நீர் என்ன அழைச்சிருக்கிறீர், நீர் நடத்துவீர், நீர் இருக்கிறீர். அன்னைக்கு அந்த ஃபெய்த்துக்கு ஆண்டவர் என்ன போட்டாருன்னா, அப்படியே கத்தர் அந்த விசுவாசத்தை வளர்த்து